இனிய வணக்கங்கள் பிள்ளைகள். இன்று மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எனது நோக்கம். தரம் 9 மாணவர்களுக்கு ஒரு வீடியோ காணொலி மூலமாக ஒரு கேள்வியை விளங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வந்திருக்கிறேன். அப்போ தரம் 9 நேர்விகித சமன் அப்படின்னு ஒரு அலகு காணப்படுகின்றது. தரம் 9 நேர்விகித சமன். சரியா? அப்போ தரம் 9 நேர்விகித சமன். தலைப்பு நேர்விகித சமன். அப்போ இந்த நேர்விகித சமன் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், 5 சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 200 ஆகும். 5 சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 200 ஆகும் எனில் 8 சவக்கார கட்டிகளின் விலை யாது? இப்படி கேள்விகள் வாருது வழக்கம். அப்போ 5 சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 200 ஆகும் எனில் 8 சவக்கார கட்டிகளின் விலை யாது? இந்த கேள்வி வீடியோவில் டாப்பில் இடது பக்கத்தில் வச்சிருக்குது. அப்போ அங்கனைக்கெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளையிலும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த இவ்வாறான ஒரு நேர்விகித சமனில் உள்ள ஒரு கேள்வியை செய்யணுமா இருந்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் அலகு முறையில் பிரச்சனைகளை தீர்த்தல் அப்படின்னு சொல்கிறது. அலகு முறையில் பிரச்சனைகளை தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அலகு முறை அப்படின்னு சொன்னால் 5 கட்டிகளுக்கான விலை எங்களுக்கு தெரியும். அப்போ 5 சவக்கார கட்டிகள் 5 நம்பர்ஸ் இதன் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபாய் 200. அப்போ ஒன்றின் விலையை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு நம்பர்ஸ்க்கு காணணுமா இருந்தால் இந்த 200 5ஆல் பிரிக்கும். அப்போ 200 5ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் சரியா ஒரு கட்டியின் விலை வரும் ரூபாய் 40. அப்போ ஒரு கட்டியின் விலை 40 ரூபாய். அப்போ ஒரு கட்டி சவக்கார கட்டியின் விலை 40 ரூபாய் இருந்தால் 8 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 8 நம்பர்ஸை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் ரூபாய் 40 8ஆல் பெருக்குவீங்க. ரூபாய் 40 8ஆல் பெருக்குவீங்க. அப்போ ரூபாய் 40 8ஆல் பெருக்குவீங்களா இருந்தால் சரியா விலை வரும் 320 ரூபாய். 320 ரூபாய். அப்போ இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை நாங்கள் சொல்லுவோம் அலகு முறையில் தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது நேர்விகித சமன் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் தரம் 9 காணப்படக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வழமையாக கணித பாடத்தில் தரம் 9 பகுதி 1க்கு வாரதுக்கு வழக்கம். அப்போ இந்த காணொளி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு கணித அறிவை மெருகூட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்க்குறது சக்ஸஸ் ஆன்லைன் ஸ்கூல் ஊடாகத்தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. எனவே அங்கே நீங்கள் வருவீங்களாக இருந்தால் இது சம்மந்தமான மேலதிகமான கணித அறிவுகளையும் இதுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி.